ஒரு ஊர்ல ஒரு கோபக்கார சிறுவன் இருந்தானாம். அவனுக்கு கோபம் வரும்போது அவன் என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோன்னே தெரியாதாம். அதனால அவன் அடுத்தவங்க மனச ரொம்ப ஈஸியா காயப்படுத்திட்டு இருந்தானாம். இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அவனோட அப்பா என்ன பண்ணாருன்னா, அவனோட கைகள்ல ஒரு சுத்தியலையும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தாராம். குடுத்து, "உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டோட பின் சுவற்றுல போய் ஒரு ஒரு ஆணியா அடின்னு" சொல்லி சொன்னாராம். இவனும் என்ன பண்ணானா, அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அந்த சுவற்றுல போய் ஆணி அடிக்க ஆரம்பிச்சானாம். நாள் அடிக்கும்போது அந்த சுவற்றுல அவன் 10 ஆணிகள அடிச்சானாம். 2வது நாள் போகும்போது அதுல 7 ஆணிகள அடிச்சானாம். இப்படி ஒரு ஒரு நாள் ஆக ஆக அவன் அடிக்கிற ஆணியோட அளவு குறைய ஆரம்பிச்சுச்சாம். அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட சொன்னானா, "அப்பா எனக்கு இப்பல்லாம் எனக்கு கோபமே வர்றது இல்ல" அப்படின்னு சொன்னானாம். "சரிடா, இனிமேல் நீ என்ன பண்றேன்னா, அந்த ஒரு ஒரு ஆணிகள அதுலேருந்து பிடுங்கி எடு" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாராம். இவனும் அதுலேருந்து ஒரு ஒரு ஆணிகளா பிடுங்கி எடுத்தானாம். எடுத்துட்டு, "அப்பா நான் இத பாருங்க நான் எல்லா ஆணிகளையும் பிடுங்கிட்டேன்" அப்படி சொல்லி அந்த சுவற்ற போய் காமிச்சானாம். இப்ப பார்த்தா அந்த சுவருல பூரா ஒரே துளைகளா இருந்ததாம். நெறைய துளைகள் இருந்ததாம். அப்ப அவங்க அப்பா சொன்னாராம், "நீ இந்த மாதிரி கோவப்பட்டு சொன்ன வார்த்தைகளும் அடுத்தவங்க மனச இப்படிதான் காயப்படுத்தியிருக்கும். நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், வருந்தினாலும் அந்த துளைகள நம்மளால சரிப்படுத்தவே முடியாது. அதனால எப்பவுமே கோபத்த கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவருக்கு சொன்னாராம்.